Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மைசூர்ல நாங்க எக்ஸிபிஷன் போயிருந்தோம். அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் பிரதர். எல்லாமே கேளு அப்பாட்ட. ஏய் வாடா வாடா. இப்ப 5 நம்ம போட்டு அந்த சைக்கிள் எடுக்க போறோம். அங்க பாருங்க அதெல்லாம் தான் போறோம். ஓயோ நான் மட்டும் இல்ல சாய்பாபா நான்லாம் வரவே மாட்டேன் இப்பவே சொல்லிட்டேன். அவ்வளோ இருக்கும். நீ நானும் அங்க போனோம்னா மேலே போயிட்டு ஹாய் காட்டலாம். மேலே போக வேண்டியதுதான். அதுக்கு தான் ஐடியா பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் போக ரெடி ஆயிடுச்சு. வாய்ப்பில்லை ராஜா. NCS Tamil BGM. சாய் அழுதுகிட்டே வரா. என்னன்னு கேளுங்க. என்ன சாய்? குடிக்க கூட தம்பி இல்ல. செம்ம பயம். ஐயோ அவ்வளோ கத்தி தொண்டையே வந்து கட்டிக்கிச்சு. இதுல வீடியோ வேற எடுக்க போறாரு. ஐயப்பா செம்ம பயம். அது இல்ல சார். குட்டியாதான் இருக்கும். அதுல இது பெருசு. இப்ப சில இடத்துல பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, நம்ம உட்காரனா அதுக்கு மேல ஒரு இரும்பு மாதிரி வச்சுக்குவாங்க. குடிக்கிறது இல்லவே இல்ல. சேஃப்டி அவங்க தைரியமா பண்றாங்க. இனிமேட்டு எந்த ரைட்னா கூப்பிடுவீங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். இனிமேட்டு நோ ரைடு. ஹரிதான் பாவம். இதுவே அவங்க ரவி தாத்தா கூட வந்திருந்தானா எல்லா பெரிய ரைடுக்கும் போயிருப்பான். எங்க அப்பாலாம் அலோ பண்ண மாட்டாரு. அவ்வளவு பெருசு வேணாம் திட்டிட்டு போறாரு. புள்ள பூச்சி மாதிரி இருக்கிறதுல குட்டி ரைடுக்கு போயிட்டு இருக்கான். வீட்டுக்கு போறான். அங்க பாருங்க கேட்டுட்டு இருக்கான். ஹரி நானும் திருப்பி ஷோக்கு போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்றோம். 2 பேர் தான் போறோம். அவங்க அம்மா வரலன்ட்டாங்க. ஹரி எங்க போற? 3D show. 3D show. சாய் செம்ம வேற லெவல்ல இருந்துச்சு. சூப்பரா. இவன் என்ன பண்ணா நான் மிஸ் பண்ணிட்டேன். பக்கத்துல ஒரு அக்கா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவன் அதை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அக்காவோட அக்கா திரும்பி பாக்குறாங்க. அவங்க முன்னாடி ஒரு பையனை வேற குத்திட்டான். வானரமே நல்லா
சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட் டேட் எக்ஸிபிஷன் நல்ல வேலை கரெக்ட்டா நாளைக்கு வரலாம் நினைச்சிருந்தா அவ்வளவுதான். பேச்சு கேட்டு நாளைக்கு வந்திருந்தாங்கன்னு வெச்சுக்கோங்க நான் மரண திட்டு வாங்கியிருப்பேன். வந்து டேமோட வியூவா நம்ம உள்ள போய் பார்க்கலாம். உள்ள வந்தது சூப்பரா இருக்கு. நிஜமாலுமே அவங்களோட இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. மைசூர் சுத்தி காட்ட சொன்னாங்க. எல்லாத்தையும் சுத்தி காட்டிட்டு இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில